உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிடுவாளா? அதுக்கு நான் ஒரு காலமும் ஒத்துக்க மாட்டேன். இப்படி சொல்றாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டேன்? என்ன பிரச்சனை உனக்கு? கல்யாணி, இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ எவ்வளவோ பிரச்சனை பண்ணிருக்க. நான் அதுல எல்லாம் தலையிட்டதே இல்ல. ஆனா இப்ப என்னால அப்படி இருக்க முடியாது. அக்கா, டேய் வீரையா, அந்த வானதி மட்டும்தான் நமக்கு பிரச்சனைன்னு பார்த்தா இந்த மணிமேகலைக்கு என்னடா இவ்ளோ கோவம் வருது? இத்தனை வருஷத்துல அந்த மணிமேகலை இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லடா. நான் எப்ப பிரச்சனை பண்ணாலும் அவ என்கிட்ட விட்டு கொடுத்துதான் போவா. ஆனா அவ இன்னைக்கு நடந்துகிட்டது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அப்படியே ஒரு நிமிஷம் நானே ஆடி போயிட்டேன். அவ எனக்கு விட்டு கொடுக்கற வரைக்கும் தான் எனக்கு இந்த வீட்டுல மரியாதை. அவளும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டா ரொம்ப கஷ்டம்டா. அக்கா, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்ல வந்திருக்கேன் தெரியுமா? அப்படி என்ன சொல்ல போற? 2 கூட்டு கலவாணிகளும் தனியா நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அக்கா. அதை கேட்டுட்டு தான் நான் இப்ப இங்க வரேன். நீ யாரடா சொல்ற? அந்த கரிகாலனும் வானதியும் தான். அருள் வானதி கழுத்துல தாலி கட்டினதா பொய் சொல்லி சாதிச்சதுங்க அதுங்க 2 தான். சரி, என்ன பேசிட்டு இருந்தாங்க? நான் போறதுக்கு முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியலக்கா. ஆனா நான் அந்த பக்கமா போகும்போது கரிகால வானதி கிட்ட நமக்குள்ள இருக்கிற இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படி ஒண்ணு நடந்ததையே நீ மறந்துடு, எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வெளியில போக கூடாது, அப்படி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா உன் வாழ்க்கையை நாசமாயிடும், அதை எப்பவும் மனசுல வச்சுக்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. டேய், கண்டிப்பா அப்ப அந்த வீடியோ பத்தியும் அவ பொய் சொல்லி சாதிச்சத பத்தியும் தான் பேசிருப்பாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ரகசியம் என்னன்னு நமக்கு தெரியணும்டா. அந்த கரிகால எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினானும் நமக்கு தெரியணும்டா. ஆமாக்கா, அது தெரிஞ்சா போதுங்க. அருளுக்கும் வானதிக்கும் கல்யாணம் நடந்ததா சொன்னதெல்லாம் பொய்ன்னு எல்லார்கிட்டயும் நிரூபிச்சிடலாம்க்கா. டேய், கூடிய சீக்கிரம் அதை நிரூபிச்சு அந்த வானதி திரும்ப இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாதபடி அவளை இங்க இருந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துரத்தி அடிக்கணும்டா. என்ன அடிச்ச அவ இந்த வீட்டுக்குள்ள என் கண்ணு முன்னாடி இருக்கவே கூடாது. அது வரைக்கும் அவ இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவளுக்கு நரகமா தாண்டா இருக்கணும். சரியா சொன்னக்கா. இப்ப என்னோட பெரிய எதிரியே அந்த வானதி தான். அவளை இங்க இருந்து விரட்டி அடிக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். சாமி, கரிகாலன் மாமா ரொம்ப நல்லவரு. அவரு வாழ்க்கை நான் பண்ண தப்பால கெட்டு போயிடக்கூடாது. எப்படியாவது அவங்க 2 பேரையும் நான் உன்ன சேர்த்து வைக்கணும். நந்தினி கரிகாலன் மாமாவை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கணும். அதுக்கு நீதான் எனக்கு உதவி பண்ணணும். உன்னை விட்டா எனக்கு உதவி பண்ண வேற யாருமே இல்ல. இப்ப நான் உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கேன். இது முத்து, இது நூலு. கரிகாலன் மாமாவையும் நந்தினியையும் சேர்த்து வைக்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு முத்துமணிய இந்த நூல்ல கோத்து வைப்பேன். இந்த நூல்ல கோத்து இந்த கயிறு மாலையா மாறும்போது கரிகாலன் மாமாவும் நந்தினியும் ஒண்ணு சேர்ந்துடணும். நந்தினி இந்த மாலைய கரிகாலன் மாமா கழுத்துல போட்டு அவரை ஏத்துக்கணும். அது சீக்கிரமே நடக்க நீதான் அருள் புரியணும்.
அருளுக்கு ஏத்த பொண்ணு, இந்த குடும்பத்தை காப்பாத்த போற பொண்ணு வானதி தான். அது தெரியாம அருள் வானதி மேல கோச்சிக்கிட்டு இருக்கான். வானதியும் அருளும் ஒண்ணு சேரணும், கரிகாலனும் நந்தினியும் ஒண்ணு சேரணும். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம முகம் கொடுத்து கூட பேசாம இருக்காங்க. அவங்க இப்படி இருக்கிறதுனால நம்ம குடும்பத்துல சந்தோஷமே இல்லாம போயிடுச்சு. பழையபடி நம்ம குடும்பம் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும்னா நாம இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும் தம்பி. அவங்க 4 பேரையும் இப்படியே விட்டா சரியா வராது. அண்ணி, அதுக்கு இப்ப என்ன செய்யலான்னு நீங்களே சொல்லுங்க. அவங்களுக்கு முதல்ல சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்ணலான்னு நாம தான் முடிவு பண்ணணும். ஆமாங்க, சின்னஞ்சிறுசுங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நாம தானே எல்லாத்தையும் எடுத்து செய்யணும். இப்ப என்ன செய்யணும்னு சொல்றீங்க? அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு. ஆமா, யாருக்குமே விருப்பம் இல்லாம நடந்த கல்யாணத்துக்கு இப்ப இது ஒண்ணுதான் குறைச்சல். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வேண்டாம்னா என்ன சொல்லிட்டு இருக்க நீ? கல்யாணம் ஆனா சாந்தி முகூர்த்தம் வைக்கிறது சம்பிரதாயம் தானே, அத போய் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்கு எடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருக்காத, புரியுதா? யாரு யாரு ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டு இருக்கா? அருளுக்கு நடந்ததெல்லாம் ஒரு கல்யாணமா? முதல்ல அவனுக்கு கல்யாணமே நடக்கல. நடக்காத கல்யாணத்தை நடந்ததா சொல்லி அவனை ஏமாத்தி அவ கல்யாணம் பண்ணிருக்கா. இப்ப வரைக்கும் அவன் அவளை ஏத்துக்கவே இல்ல. அவனுக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சா அவன் எப்படி ஏத்துக்குவான்? கல்யாணி, நீ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. பிடிக்காம தாலி கட்டினானோ, நிதானம் இல்லாம தாலி கட்டினானோ, தாலி தாலி தானே. வானதி தான் அவன் பொண்டாட்டி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. வானதியை அவன் பொண்டாட்டியை ஏத்துக்க மாட்டேங்கிறான்னா நாம தான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும், அவனை ஏத்துக்க வைக்கணும். அதை விட்டுட்டு அவன் பொண்டாட்டியாவே ஏத்துக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன சொன்னாலும் அவன் அவளை ஏத்துக்குவான்னு எனக்கு தோணல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.